நம்ம உலகத்தில் மனுஷங்க சீரழிஞ்சு போக எவ்வளோ வழி இருக்கு. ஆனால் இந்த காலத்து பசங்க தேர்ந்தெடுக்கிறது இந்த போதை. காசு சம்பாதிக்கணும்னா நிறைய உழைக்கணும். நம்ம உழைக்கிறத விட மத்தவங்க உழைக்கிறது தீர்க்கிறது தான் ரொம்ப ஈஸி மச்சான். காட்டுதான் மச்சான், நிஜமா காட்டுதான். ஏய், பொருள் தீர்ந்து போச்சுடா. காசு இருக்கா? நம்ம காசுக்கு என்ன பண்றது? மச்சான், காசுக்கு அந்த பீச் சொன்னா என்ன? தம்பி எனக்கு புதுசா வர்றேன். நெருப்புல நது தடியை கூப்பிடுவியா? எங்க கூப்பிடு பாக்கலாம். அவர் வந்தாரு நீங்க அப்பா பிரச்சனை போறேன் வீட்டுக்கு போறான்னு சொல்லுவாரு. தெரியும்ல அண்ணன் என்கிட்ட எவ்வளவு பெரிய ஸ்டீல் சாமான் எடுத்து போட்டேன்னா கொல்ல ஆயிடுவேன். நீ ரூபா கூட காசுலாம் இல்ல. போன் நல்லா சார். போன் எவ்வளவு திருட்டானுங்க சார். யார் நீ? முதல்ல உன் பேர் என்ன? எங்க தொலைஞ்சது? சரி இப்ப எஃப்ஐஆர் கொடு. கிடைச்சதுன்னா ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணுவாங்க. இது பழைய போன் ஆன்லைன்ல கம்மியா காட்டிச்சு. இது உங்ககிட்ட ரிட்டர்ன் வந்திருக்கு. சரிப்பா, பாஸ்வேர்டு ஓபன் பண்ணி கொடுங்க. ரீசெட் பண்ணிட்டு நல்ல ரேட்டா தான் எடுத்துக்கிறேன். சொல்லுவாங்க. எங்க அப்பா காசு கொடுக்குறாங்க. இப்போ போட்டு வாங்கிட்டாரு. ஹாஸ்டல் சார். உன் போனா இல்ல திருட்டு போனா? இல்ல சார், போன் என் அக்கா பையன். அவர் அதிகமாக ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணதுனால ஐம் சாரி, எங்களால் காப்பாற்ற முடியல. எந்த போது அவனுக்கு அளவில்லா சந்தோஷத்தை கொடுத்துச்சோ அதே போது அவனுக்கு துக்கத்தையும் தேடி கொடுத்துச்சு. அந்த நொடியிலிருந்தே அவன் திருந்தி வாழணும்னு முடிவு செஞ்சான். சார் இந்த போன் கீழே இருக்கு சார், அது தேடி வாங்க நான் கொடுத்துருக்கேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டு என்னைக்குமே அவன் ஃப்ரெண்டை கெடுக்க மாட்டான். அது பொறுக்கி எந்நேரமும் சுத்திட்டே தான் இருக்கும். இதெல்லாம் எங்க இந்த வாழ்க்கையில உருப்பிட்ட போகுது. போன் கொடுத்தது ரொம்ப நன்றி. அப்புறம் லைஃப்ல என்ன கோல் வச்சிருக்க? அவன் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும். அப்ப அதை நோக்கி ஓடு. தேவையில்லாம இந்த போதை பொருள் பிக் பாக்கெட் இதெல்லாம் லைஃப்ல என்னைக்குமே நம்ம கை கொடுக்காது. என்னைக்குமே நம்மளோட டேலண்ட்டும் உனக்குள்ள இருக்க திறமையும் தான் கை கொடுக்கும்.